ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல இவருக்கு நடந்தா ஒரு நீதி, இவருக்கு நடந்தா ஒரு நீதி அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக இப்ப பயணிச்சுட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே இவரு மேல தண்டனை எடுக்க முடியுமா? ஒருவேளை எடுத்தா நமக்கு அது ஆபத்தாயிருமா அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அமைதியாவே இருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரம் கடந்த வருடம் RSS சார்பா ஒரு பேரணி ஒண்ணு நடத்துறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து தொடங்குறாங்க. சோ அந்த பேரணியை கொடி அசைச்சு துவக்கி வச்சவரு தலவாய் சுந்தரம். உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி வீறு கொண்டு எழுந்தாரு, கோவப்பட்டாரு, ஆத்திரப்பட்டாரு, அந்த அளவுக்கு கடுமையெல்லாம் பேசினாரு. உடனே என்ன பண்ணாரு, தலவாய் சுந்தரத்துல இருந்து என்ன பண்ணாரு, கட்சி பதவிகள் இருந்து நீக்கிட்டேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. சோ இப்போ RSS ஓட நூற்றாண்டு விழா கோயம்புத்தூர்ல நடந்தது. அப்போ அங்க தலைமை தாங்கிறதுக்கு SP வேலுமணி போறாரு. ஆனா அங்க போய் என்ன பண்றாரு, வேலை பரிசு கொடுக்குறாரு, மேடையில சால்வை போத்துறாரு, அந்யோன்யமா இருக்கிறாரு, அண்ணாமலை பக்கத்துல உக்காடுறாரு, கை குலுக்குறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவேளை கூட்டணியில இருக்கிறதுனால RSS பகைச்சுக்கிட்டா நமக்கு பேராபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. ஒருவேளை SP வேலுமணியை பகைச்சுக்கிட்டா நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சாரோ என்னன்னு தெரியல. இப்ப அமைதியா இருக்கிறாரு. தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு நீதி, SP வேலுமணிக்கு ஒரு நீதி அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நடுநிலைமையா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா எல்லாரும் எப்படி நம்ம கேள்வி கேட்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருந்தா SP வேலுமணி மேல நடவடிக்கை எடுக்கட்டும், ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார்? அதே RSS ஓட நிகழ்வுக்கு கொடியசைச்சு துவைக்க வச்சாருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தலவாய் சுந்தரத்தை வந்து என்ன பண்ணாங்க, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனா நூற்றாண்டு விழாவில் இவர் தலைமை தாங்கி இப்போ நடத்துறாரு, சீஃப் கெஸ்டா போயிருக்கிறாரு, கலந்து கொண்டாரு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி SP வேலுமணி பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தெரியல, அவர் மேல எந்தவித நடவடிக்கை எடுக்க தெரியல. ஒருவேளை SP வேலுமணி பத்தி பயப்படுறாரா இல்ல RSS பார்த்து பயப்படுறாரா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைக்கிறாங்க. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எதை நோக்கி போயின்னு இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவையும் பாஜகவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பார்க்கப்படுது. இப்ப எல்லாரும் வந்து நம்ம எதுல வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கிற கேள்வி எங்க வந்து நிப்பாட்டி இருக்கிற பாத்தியா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப வந்து இருக்கு. ஆனா இது போக போக இப்படியே நீடிச்சுதுன்னா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மூடு விழா நடத்தணும், அதிமுகவுக்கு மூடு விழா நடத்தணும். எல்லாரும் சொல்ற டிடிவி தினகர்லாம் சொல்லி இருந்தார் ஒரு காலகட்டத்துல, கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மூடு விழா பண்ணுவாரு, இங்க மூடு விழா பண்ணுவாரு, பாஜக திறப்பு விழா பண்ணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக போயின்னு இருக்கு. ஏன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து எந்த இடத்துல கேள்வி கேட்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல, மனசு வர மாட்டேங்குதா இல்ல அவங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குதா அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்குது. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாம மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சீனியர்கள் எல்லாமே தலை தெறிக்க ஓடுறாங்க. ஏன்னா நியாயமான கேள்வி கேட்கிறாங்க சார். ஏன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் நீங்க எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னும் அதுக்கு சரி வர பதிலுக்கு தரவே இல்லை. இந்த காரணத்துக்காக தான் வச்சோம் அப்படின்றத சொல்லவே இல்லை. கேட்டா என்னமா சொல்றாங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புனா அது பாஜக கூட கூட்டணி வச்சா இல்ல, அதிமுக ஒன்றிணைஞ்சாலே இங்க வந்து என்ன பண்ணலாம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றத அடிமட்ட தொண்டருடைய நினைப்பு. அது மாத்திரம் இல்லாம நீங்க பாஜக கூட கூட்டணி வேணாம், தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைங்க, OPS சேர்த்துக்கங்க, இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கங்க, பாஜகவை தவிர்த்துட்டு நீங்க யாரு கூட கூட்டணி வைங்க சார். அதிமுக வந்து திமுகவுக்கு சரியான ஒரு ஸ்டஃப் கொடுக்கும், பாஜக கூட எதுக்கு கூட்டணி வச்சீங்க அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. இன்னும் அதுக்கு சரிவர பதில் கிடைக்கல. ஒண்ணு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, முருகன் மாநாட்டுல கொள்கை தலைவர்களான பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிச்சிருக்கிறாங்க. இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து சரியான தக்க பதில் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா கொடுக்கப்படலை. ஏன்னா மறாத நாள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஐடி விங் என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் மாநாட்டுல எங்கள் கொள்கை தலைவர் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிச்சது நாங்க உருப்படியா ஏத்துக்கல, அந்த உறுதிமொழியை நாங்க ஏத்துக்கல, தீர்மானங்கள் எதையும் நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய் ஜாலங்கள் பண்றாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. முதல்ல நீங்க முருகன் மாநாட்டுல போய் உங்க அமைச்சர்களை போய் கலந்துக்க சொன்னதே தப்பு, முன்னாள் அமைச்சர்களை போயிட்டு நீங்க கலந்துக்க சொன்னதே தப்பு.
கலந்துக்க சொன்னது மாத்திரம் இல்லாம அங்க தீர்மானங்கள் இப்ப நாங்க ஏத்துக்கல அப்படின்றீங்களா, அந்த தீர்மானங்கள் வாசிக்கும் போது எங்க உட்கார்ந்திருந்தாங்க உங்க முன்னாள் அமைச்சர்கள்? அதே போல பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கும் போது எங்க உட்கார்ந்திருந்தார்கள்? ஏந்து வெளியே வர வேண்டியது தானே. ஏந்து இவங்களுக்கு வெளியே வர தெரியாது. எதிர்ப்புகள் கிளம்புது, தொண்டர்கள் மத்தியிலே ஒரு பூகங்க கிளம்புது அப்படின்னு சொன்னீங்க. அறிக்கை மேல அறிக்கை என்ன பண்றாங்க, விட்டுட்டே இருக்காங்க. அதிமுக ஐடிவிங்க ஒரு அறிக்கை விடுது, எஸ்பி வேலுமணி ஒரு அறிக்கை விடுறாரு, ஆர்பி உதயகுமார் ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு, ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு. எல்லாருமே அறிக்கை மேல அறிக்கை விட்டு இருக்காங்களே கட்டி. இது நடக்கும் போது நீங்க எதுக்கு அங்க கம்முன்னு உட்காந்து இருந்தீங்க, ஏந்து வெளியே வர வேண்டியதானே அப்படின்னா அதுக்கு என்ன பண்றாங்க, கையை பிசைஞ்சின்னு என்ன பண்றாங்க, நழுவி போயிட்டு இருக்காங்க. பதிலுக்கு சொல்ல முடியாம என்ன பண்றாங்க, நழுவி போயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அதிமுகவோட உண்மை நிலவரமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்க பகிரங்கமா அறிக்கை விடுறவங்க, கண்டனம் தெரிவிக்கிறவங்க அப்பவே ஸ்பாட்ல கண்டனம் தெரிவிச்சு நீங்க ஏந்து வெளியே வந்திருக்கலாங்க, வெளிநடப்பு செஞ்சிருக்கலாங்க. அதிமுக சட்டசபையில் எத்தனை வாட்டி நீங்க வெளிநடப்பு செய்றீங்க, ஏன் இங்க வெளிநடப்பு செய்யுங்க. ஏன் நான் வெளிநடப்பு செய்ய முடியாது, பாஜக கண்ட்ரோல் அதிமுக இருக்கு, என்ன மீறி யாருன்னா இந்த திடலை விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, உட்காந்துருந்தாங்க. பாஜக அப்படிதான் மிரட்டி இருக்கு. என்ன தைரியம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ரொம்ப தைரியம் தாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேடையில வைத்துக் கொண்டு அவங்களுடைய கொள்கை தலைவர்களான பெரியாரையும் அண்ணாவையும் இந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்காங்கன்னா அடிமைகள் வாழ்த்திருக்காங்க, அதனால நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக பண்ணிருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போக்கு, யாரை பெரியாரை விமர்சிச்சு பெரியாருக்கு எதிராக இங்க நின்று ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் தோத்துதான் போயிருக்கிறாங்க அப்படின்றது வரலாறு சான்றுகள் நிறையவே இருக்கு. பெரியாரை நீங்க விமர்சிச்சுட்டு, பெரியாரை நீங்க அவதூறு பண்ணிட்டு ஒருத்தர் இங்க அரசியல் செய்ய முடியுமா தமிழ்நாட்டுலனா அது செய்யவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமா நிறைய வரலாறு. இன்றைய கண்ணெதிர்க்க இருக்கிறவர் சீமான் அவர்கள். சோ சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு பெரியாரை வைத்து உயர்ந்தார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே பெரியாரை இகழ்ந்த போது எப்படி எல்லாம் இறங்கினார் அப்படின்றதும் நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். சோ இந்த நிலைமை அதிமுக பாஜகவுக்கு கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். பெரியாரையும் அண்ணாவை அவர்களையும் விமர்சிக்கும் பொழுது அதிமுக கை கட்டி வேடிக்கை பார்க்குது, பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப இழிவுபடுத்திருக்கிறாங்க பாஜக. சோ இதனுடைய விளைவு 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. சோ இப்படி இருக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல நடந்த RSS மீட்டிங்ல எஸ்பி வேலுமணி போய் கலந்துக்கிறாரு. எங்க தலைவரை ரொம்ப இழிவா பேசினார் அண்ணாமலை, அதனாலேயே அவர் நான் என்ன பண்ணோம், அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அதே அண்ணாமலை கூட கை குலுக்குறாரு, அதே RSS மீட்டிங்ல போயிட்டு சால்வா போடுறாரு, கிஃப்ட் பண்றாரு. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறாரு. என்னன்னா எஸ்பி வேலுமணியை பார்த்தாலும் கொஞ்சம் பயம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு, எங்க நம்மளை அனுப்பிட்டு வெளியே வந்துருவாங்களே. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா பாஜகவோட தீவிர ஆதரவாளராக இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப எதிர்பார்த்தாரு. கூட்டணிட்டு வெளியே தேர்தலை சந்தித்து தோல்வி அடைஞ்ச பிறகு அப்போ ஒரு விஷயம் போட்டாரு, பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா நம்ம ஒரு சில தொகுதியில வின் பண்ணிருக்கலாம், ஒரு 10 தொகுதியில வின் பண்ணிருக்கலாம், ஆனா இது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எஸ்பி வேலுமணியே சொன்னாரு. இந்த கருத்தை தமிழிசை சவுந்தரராஜனும் ஆதரிச்சாங்க. சோ எஸ்பி வேலுமணிக்கு பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா ஏகப்பட்ட ஃபைல் பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட சிக்கி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்க நம்ம மேல கையை வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் எஸ்பி வேலுமணி பாஜக பாஜக பாஜகன்னு சொன்னாரு. சோ அதன்படியே இழுத்த இழுப்புகளா இப்போ அதிமுகவும் போயிருச்சு. இப்போ என்னடானா குத்துதே கொடையுதே அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருக்காரு. எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க, தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு நீதி, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு நீதியா? தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி மேல ஆக்ஷன் எடுக்கட்டும், ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? தலவாய் சுந்தரம் போய் RSS நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் அப்படின்ற உடனேயே தலவாய் சுந்தரத்து மேல பாத்தீங்கன்னா அதிரடியான நடவடிக்கை எடுத்தாரு. இப்போ எல்லா விமர்சனத்துக்கு உள்ளாகியும், அதாவது எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக சமாதானமா இருக்கும் போது போல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு புகைச்சல் இருக்கு, அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு புகைச்சல் இருக்கும் பொழுதே RSS மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாரு, ஆதரவு கொடுக்கிறாரு. சோ இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மதத்தை மட்டும் சார்ந்து அதிமுக நிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. மதவாத சக்திகளுக்கு அதிமுக துணை போகுது, மதவாத சக்திகளை அதிமுக ஆதரிக்குது, மதவாத சக்திகளுக்கு அதிமுக வாழ்த்துக்கள் சொல்லுது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிற மேடையில எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் சொல்றாரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இது எல்லாமே வெளிப்பாடு என்னன்னா
அதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதிமுகவை காப்பாற்ற முடியாதுங்க, அது அழிவின் பாதையில போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பாஜக கூட இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்காது, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா தான் இருக்கும் அப்படின்றது தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க, அதிமுக பார்த்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது கூடிய விரைவில் நடக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அதிமுக மேல என்ன சாயத்தை பூசுறாங்கன்னா மதவாதத்தை சாயத்தை பூசுறாங்க. சோ மதவாதத்தை சாயத்தை பூசிட்டு சந்திரமுகி ரூமுக்கு போனா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி பாஜக கூட்டணிக்கு போனாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அவங்க ஆதரிக்கிறாங்க. இப்ப பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கை ஏத்துக்குன்னு முழுசா வந்து என்ன பண்றாங்க, நின்னுட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பேசப்பட போகுது. இது எஸ்பி வேலுமணி வந்து சொல்றாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு. கொள்கை அடிப்படையில் தாங்க கூட்டணி அமையும் அப்படின்றது கூட எஸ்பி வேலுமணிக்கு தெரியல. ஏன்னா திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு வந்து நீங்க கொளுத்தி போடுறீங்களா, திமுக கூட்டணியில இருந்து திருமாவளவன் வெளியே வந்துருவாரு, மதிமுக வெளியே வந்துரும், கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்துரும், காங்கிரஸ் வெளியே வந்துரும், கொளுத்தி போடுறீங்களா. ஆனா இருந்தாலும் இந்த கூட்டணி உடையாம இருக்கல. ஏன்னா கொள்கையில் அடிப்படையான கூட்டணி. அதனாலதான் அந்த கூட்டணியில நீங்க எப்பேற்பட்ட ஒரு விஷமத்தனத்தை நீங்க எப்பேற்பட்ட ஒரு விஷமத்தனத்தை நீங்க நுழைச்சாலும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இங்க வந்து என்ன பண்றாரு எஸ்பி வேலுமணி, இது கொள்கை வேறு கூட்டணி வேறு. உங்க கொள்கை என்ன கூட்டணி என்ன அப்படின்றது நம்மளுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை. முதல்ல உங்க கொள்கை என்ன சார் அப்படின்னாலே கைய பெசஞ்சு நிக்கிறாங்க அதிமுக. திராவிடம் என்றால் என்ன அப்படின்றத புராணத்தை பார்த்து கத்துக்கணும்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம், அவ்வளோ ஒரு அறியாமையில இருக்கிறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. சோ கொள்கை வேற கூட்டணி வேறனா உங்க கொள்கை என்னன்னா கூட்டணி என்ன, கொள்கையில் அடிப்படையில தானே கூட்டணி வரும். அப்போ உங்க கொள்கை வந்து என்ன கொள்கை, ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கையா பாஜக கொள்கையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கூட்டணி வந்து என்ன கூட்டணி, பாஜக கூட கூட்டணி, ஆர்எஸ்எஸ் ஓட கூட்டணி. சோ மதவாதத்தை கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா, அதுக்கும் சரியா பதில் இல்ல. சோ எஸ்பி வேலுமணி வந்து என்ன பண்றாரு, ஒரு முழப்பலான ஒரு பதிலாக சொல்றாரு. இதுவரைக்கும் அதிமுக சார்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி ஐடி விங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விட்டு பாஜகவை சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரா, எப்படிங்க எங்க கொள்கை தலைவரை நீங்க கேவலப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல எஸ்பி வேலுமணி எப்படி வந்து கலந்துக்கலாம், அவர் மேல எதனா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. சோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை மேல அறிக்கை விடுறாரு. ஆனா திமுக சார்பா எதனா ஒரு குற்றங்கள் உடனே பிரஸ்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு பேசுவாரு. ஆனா இப்போ தன்னுடைய கட்சிக்காரங்களே ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறாங்க, தொண்டர்கள் கேள்வி கேட்கறாங்க, எப்படி எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல போய் கலந்துக்கலாம், அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல. கன்னியாகுமரியில ஒரு குரூப் தலவாய் சுந்தருடைய ஆதரவாளர்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க, எங்க தலைவர் தலவாய் சுந்தரத்து மேல ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல போய் கலந்துக்கனால நீங்க அதிரடியான நடவடிக்கை எடுத்தீங்களே, அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியில நீங்க நடவடிக்கை எடுக்கல, எஸ்பி வேலுமணி அப்படின்னா உங்களுக்கு செஞ்சுட்டாரு, ஏன் எஸ்பி வேலுமணி பத்தி உங்களுக்கு பயமா அப்படின்ற ரேஞ்சில தலவாய் சுந்தருடைய ஆதரவாளர்கள் அதிமுக எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார், தொண்டர்களை எப்படி சமாளிக்க போகிறார், வாக்காளர் பொதுமக்களை எப்படி சமாளிக்க போகிறார், கட்சிக்குள்ளேயே எதிரான குரல்கள் எழுப்பிருக்கு, இதை எப்படி சமாளிக்க போறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். சோ அதிமுகவுல தலவாய் சுந்தரத்துக்கு ஒரு நீதி, எஸ்பி வேலுமணிக்கு ஒரு நீதியா, தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாரு, அதிரடியான நடவடிக்கை எடுத்தீங்க, இதே எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல போயிட்டு கலந்துக்கிட்டாரு, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.